ஹாய், ஒரு குட்டி கதையோடு ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? நீங்கள் இதை வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கலாம். எண்டு வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். அதாவது ஒரு ஊரில் அப்பாவும் பையனும் இருக்காங்க. அவங்க கழுதையோடு நடந்துட்டு போயிட்டுருக்காங்க. இப்படி போயிட்டுருக்கும்போது அங்கே சில மனிதர்கள் நடந்துட்டு வருவாங்க இல்லையா? அப்படி நடந்து வரும்போது என்ன சொல்கிறாங்க அந்த சில மனிதர்கள், முட்டாள் 2 பேரும் போகிறாங்க பாரு, யாராவது ஒருத்தராவது அந்த கழுதை மேலே ஏறி உட்காந்துட்டு போகலாமில்ல. இப்படி சொல்லும்போது இவங்க 2 பேரும் ஓகே, அவங்க சொல்கிறது சரிதான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணி, அப்பா நீங்கள் ஏறிக்கங்க, நான் நடந்து வரேன்னு சொல்கிறான் அந்த பையன். இப்படியே மீண்டும் அவங்க நடைபாதையை தொடர்றாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் சொல்லும்போது சில மனிதர்கள் இவங்களை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ தடிமாடு மாதிரி இருந்துட்டு அப்பா மேலே கழுத மேலே ஏறி இருக்காரு, நோஞ்சாம் பையனை நடக்க விடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மறுபடியும் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்பா கீழே இறங்கிடுறாரு, பையன் கழுத மேலே ஏறிக்கிறாரு. ஸோ இப்படியே மீண்டும் நடந்து போகிறாங்க. இப்படி போகும்போது நடைபாதையில் மீண்டும் ஒரு சில மனிதர்கள் இவங்களை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அட வயசு பையன் கழுத மேலே ஏறிட்டு ஒரு வயசானவரை நடக்க விடுறாரு அப்படி சொல்லும்போது இவங்க 2 பேரும் மீண்டும் என்ன செய்கிறாங்கன்னா, 2 பேருக்குள்ளே பேசி நம்ம மேலே கழுத மேலே ஏறிக்கலான்னு 2 பேருமே கழுத மேலே ஏறிட்டு அவங்களோட அதாவது அவங்களோட பயணத்தை தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. அப்படி செய்யும்போது நம்ம பீப்புள் சும்மா விடுவாங்களா? மனிதர்கள், வழிபோக்கர்கள் அப்படி இன்னும் கொஞ்சம் பேர் அங்கே போகிறவங்க பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, அட இந்த கழுதையை இந்த கொடுமைப்படுத்துகிறாங்களே 2 பேரும் சேர்ந்துட்டு அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகிறாங்க. இதை கேட்டவங்க உடனே என்ன செஞ்சாங்க, 2 பேரும் கீழே இறங்கிட்டு ஓகே கழுத பாவம், ஸோ கழுதையை நம்ம தூக்கிட்டு போகலான்னு சொல்லி அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கழுதை கால் ரெண்டையும் கட்டி வச்சுட்டு ஒரு பக்கம் அப்பாவும் ஒரு பக்கம் பையனும் தூக்கிட்டு சுமந்துட்டு போகிறாங்க. இப்படி போகும்போது எதிர்பாராத விதமாக அங்கே வெள்ளம் வருது. அப்படி தண்ணி வந்துடுது. தண்ணி அடிச்சுட்டு போகுது. அடிச்சுட்டு போகும்போது என்ன ஆகுது, 3 பேரும் அதாவது 3 சைடில் பிரிஞ்சு போகிறாங்க. பிரிஞ்சு போகும்போது பையனும் காப்பாற்றப்படுறாரு, பையன் தப்பிச்சுக்கிறாரு, அப்பாவும் தப்பிச்சுக்கிறாரு. அங்கே யார், கழுதையால் தண்ணியிலேருந்து வெளியே வர முடியலை. ஏன்னா இவங்க செஞ்ச முட்டாள்தனம் என்னன்னா, கழுதையோட காலை கட்டி போட்டுட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் கழுதையால் தண்ணீர்லேருந்து வெளியே வர முடியலை. ஸோ இந்த ஸ்டோரி மூலிமா உங்களுக்கு என்ன புரிஞ்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு என்ன புரிஞ்சுன்னு சொல்கிறேன். அடுத்தவங்க 1000 சொல்லுவாங்க, அதுபடி நம்ம நடக்கணுன்ற அவசியமே கிடையாது. நமக்கு என்ன தோணுதோ, நம்ம மனசுக்கு நம்ம எது சரின்னு தோணுதோ அந்த வழியிலேயே நம்ம போகணும். அதுதான் இந்த ஸ்டோரியோட கருத்து. ஸோ அவன் அதை சொல்கிறானே, நான் இப்படி பண்ணதுனால அவன் அப்படி சொல்கிறானே, நம்ம அதை ஃபாலோ பண்ண நல்லா இருக்கலாமோ, இதை ஃபாலோ பண்ண நல்லா இருக்கலாமோன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமான செயல்களை செய்யாதீங்க. அது நமக்கு சரிப்படாது. நமக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு அந்த நிமிஷத்தில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. ஓன் டெசிஷன், அதாவது நீங்களா சுயமாக சிந்திச்சு நீங்கள் முடிவு எடுக்கணும். அடுத்தவங்க சொல்கிறத வச்சுட்டு அந்த மாதிரி நடக்கவே கூடாது. அதுதான் இந்த ஸ்டோரி மூலமா எனக்கு புரிஞ்சிச்சு. உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். வாழ்க வளமுடன்.